கடைசியாக ஒரு வழியாக ஃபிலிப்ஸ் அப்படிங்கிற ஒரு ஜெர்மன் பிராண்டோட எல்இடி ஹெட்லைட் பல்பை பற்றி தான் நம்ம ரிவ்யூவில் பார்க்க போகிறோம். ஸோ நான் பாலா சரவணன், வணக்கம் அண்ட் வெல்கம் டு வாட்ச் திஸ். அண்டு இந்த ஹெட்லைட் பல்ப் பற்றி சொல்ல போனோம் அப்படின்னா இதுவுமே வந்து ஒரு ஒயிட் கலர் ஹெட்லைட் பல்ப். இதோட கெல்வின்ஸ் வந்து என்ன அப்படின்னா 6500 கெல்வின்ஸ். இது வந்து ஒரு 2 ஃபேஸ் 4 டைப் எல்இடி பல்ப் அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் இது வந்து 2 வீலருக்கு மட்டும் தான் யூஸ் பண்ணணும், 4 வீலருக்கு யூஸ் பண்ண முடியாது. அண்ட் இது வந்து ஒரு 12 வோல்ட் 6 வாட்ஸ் ஹெட்லைட் பல்ப். அண்ட் இதோட லைஃப் ஸ்பேன் எவ்வளோ அப்படின்னா 50,000 ஹவர்ஸ் சொல்லியிருக்காங்க. அண்டு இதோட இந்த ஹெட்லைட் பல்போட ஒரு சில டெஸ்டிங் அண்டு எவ்வளோ பிரைட்னஸ் கவர் பண்ணுது அப்படிங்கிற அந்த ஃபுட்டேஜ் எல்லாமே நம்ம பார்த்துட்டு வந்துடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஃபிலிப்ஸோட எல்இடி ஹெட்லைட் பல்போட அவுட்டர் பாக்ஸ் இப்படி தான் இருக்கும். ஸோ உங்களுக்கு பாக்ஸுக்கு வெளியே என்ன மென்ஷன் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா அதோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் இந்த மாதிரி எல்லா டீட்டெயில்ஸ் கொடுத்துருப்பாங்க. அண்ட் அதே மாதிரி இந்த ஹெட்லைட் பல்போட அந்த ஒரு பிக்சர் ஆல்சோ போட்டிருப்பாங்க. அண்ட் சைடில் நமக்கு எடுத்துக்கிட்டோம்னா எங்கே மேனுஃபேக்சரிங் பண்ணாங்க அண்ட் அதே மாதிரி எவ்வளோ எம்ஆர்பி அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே போட்டிருப்பாங்க. பின்னாடி பார்த்தீங்கன்னா அவங்களோட லூமன்ஸ், அதாவது என்ன கலர் டெம்பரேச்சர் இது ஒர்க் ஆகும் அப்படிங்கிற அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே போட்டிருப்பாங்க. ஸோ இதான் வந்து இந்த பாக்ஸில் இருக்கும். அதே மாதிரி நெக்ஸ்ட் சைடில் வந்து நம்ம பல்பு என்ன டைமென்ஷனில் இருக்குது அப்படிங்கிறதையும் போட்டிருப்பாங்க. ஸோ இதுதான் நம்ம அவுட்டர் பாக்ஸில் கிடைக்கிறது. இப்போ நம்ம இந்த அவுட்டர் பாக்ஸை அன்பாக்ஸ் பண்ணோம் அப்படின்னா உள்ளக்க வேறு எதுவுமே கிடையாது, ஒரே ஒரு பல்பு மட்டும்தான் இருக்கும். இது தவிர்த்து வேறு ப்ரொடெக்ஷனுக்காக ஒரே ஒரு கார்ட்போர்ட் பாக்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ அன்பாக்சிங் இவ்வளவு தான், இதுக்கு மேலே சொல்கிறதுக்கு வேறு எதுவுமே இல்லை. இந்த ஹெட்லைட் பல்பில் பார்த்தீங்கன்னா நமக்கு 2 ஃபேஸஸ் ஆஃப் எல்இடி கிடைக்குது. அண்ட் ஒவ்வொரு சைட்லேயுமே நமக்கு 4 எல்இடிஸ் கிடைக்கும். ஸோ டோட்டலாக வந்து 8 எல்இடிஸ் கிடைக்கும். அண்ட் இது வந்து ஒரு 2 ஃபேஸ் அப்படிங்கிறதுனால ஹீட் சிங்க் எல்லாமே இங்கே கொடுத்துருக்க ஹீட் சிங்க்கே போதும், ஹீட் வந்து ஈஸியாக டிசிபேஷன் ஆயிரும். அண்ட் அதே மாதிரி இந்த அலுமினியம் ஹீட் சிங்கில் நமக்கு ஹீட் டிசிபேஷனுக்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஃப்ரண்ட்டில் வந்து ஒரு 2 ஏர் வென்டிலேட்டர் மாதிரி கொடுத்துருக்காங்க. அதனால நமக்கு ஹீட் இன்னும் அதிகமாக வெளியே சீக்கிரமாக போயிடும். இப்போ நம்ம இந்த ஹெட்லைட் பல்போட ஒரு சில பீரோல்ஸை பார்த்துடலாம். ஸோ இப்போ நம்ம இந்த ஃபிலிப்ஸ் எல்இடி பல்போட பிரைட்னஸ் செக் பண்ணிடலாம். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த ஃபுட்டேஜ் வந்து ஒரு ஹெட்லைட் டோம்குள்ளே எப்படி இருந்தால் அதோட பிரைட்னஸ் இருக்குமோ இப்போ அதை நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. டிம் அண்ட் பிரைட் இந்த ரெண்டுமே நீங்கள் அதில் பார்த்துருப்பீங்க. அண்ட் எப்பயும் போல் வந்து இந்த அப்பாச்சர் வேரியேஷன் இருக்கிறதுனால அண்ட் அந்த பிரைட்னஸ் அதிகமாக இருக்கிறதுனாலையும் உங்களுக்கு இதோட ஃபுல் பிரைட்னஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நான் ஒரு வாலில் அடிச்சு செக் பண்ணி காமிக்கிறேன். ஸோ இப்போ நம்ம இந்த ஹெட்லைட் பல்போட வால் பிரைட்னஸ், அதாவது டிஸ்டன்ஸ் எவ்வளோ கவர் பண்ணுது அப்படிங்கிற அந்த பிரைட்னஸ் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அண்ட் இதோட பிரைட்னஸ் நல்லா இருக்குது. அண்டு இது வந்து ஒரு ஜெர்மன், அதாவது சைனீஸ் பல்ப் இல்லாமல் வேறு ஹெட்லைட் பல்ப் அப்படிங்கிறதுனால நமக்கு இந்தியன் ஸ்டாண்டர்ட்ஸை நிறைய ஃபாலோ பண்ணியிருப்பாங்க. அதனால உங்களுக்கு இந்த ஸ்டாண்டர்டைஸ்டு பிரைட்னஸாக இருக்கட்டும், ஸ்டாண்டர்டைஸ்டு எக்யூப்மெண்ட், அதாவது பார்ட்ஸ் எல்லாமே அதில் யூஸ் பண்ணியிருப்பாங்க. இப்போ நீங்கள் லோ பீம் பார்த்தீங்க, அதே மாதிரி இப்போ நீங்கள் ஹை பீம் பார்த்துட்டு இருக்கீங்க. ஹை பீமே ஓரளவுக்கு எல்லாமே விசிபிலிட்டியாக தெரியுது. குறை சொல்கிற மாதிரி இந்த ஹெட்லைட் பல்பில் வேறு எதுவுமே இல்லை. அதே மாதிரி மெயினாக ஹீட்டிங் பார்த்தீங்க அப்படின்னா ஹெட்லைட் பல்ப் ஆன் பண்ணி கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஹீட்டிங் இஷ்யூஸ் எதுவுமே இல்லை. ஸோ இப்போ இந்த ஹெட்லைட் பல்போட க்ளோசர் லுக் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். டிம் அண்டு ஹை பீம் இந்த 2 பீமையுமே வச்சு நான் க்ளோஸ்அப் ஷாட்டில் நான் கவர் பண்ணியிருப்பேன். இதில் வந்து நமக்கு ஒரு சைட் மட்டும் எரியாமல் 2 சைடுமே எரியுது லோ பீமில். அதர் பல்ப்ஸில், அதாவது சைனீஸ் பல்பில் எப்படின்னா ஒரே ஒரு சைட் மட்டும் தான் எரியும், இல்லை 2 சைடு எரியும், இந்த மாதிரி தான் இருந்தது. இங்கே உங்களுக்கு லோ பீம் போடும்போது உங்களுக்கு ஒரு சைடில் 2 எல்இடியும் இன்னொரு சைடில் 2 எல்இடி எரியுது. ஸோ நீங்கள் ஹை பீம் போடும்போது உங்களுக்கு இன்னொரு செட் ஆஃப் எல்இடிஸ் எரியுது. ஸோ இந்த மாதிரி தான் இந்த ஹெட்லைட் பல்ப் வந்து ஒர்க் ஆகுது. அண்ட் அதே மாதிரி ஹீட் டிசிபேஷன் நான் கை வச்சு பார்க்கும்போது நல்லாவே இருக்குது. ஹீட் எதுவுமே இதில் இல்லை. இது ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னா ஒரு ஹெட்லைட் பல்புக்கு வந்து ஹீட் டிசிபேஷன் நல்லா இருந்தால் மட்டும்தான் அதோட ஹீட் ஸ்ப்ரெட்டிங் வேறு கம்ப்ளைண்ட்ஸ் எதுவுமே வராமல் இருக்கும். இல்லைன்னா அதுக்குள்ளே இருக்கிற எலக்ட்ரானிக்ஸ் எல்லாம் பேர்ன் ஆயிரும். நீங்கள் இந்த ஃபிலிப்ஸ் ஹெட்லைட் பல்போட ஃபுட்டேஜஸ் எல்லாமே பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த, அதாவது சைனீஸ் பல்ப் தவிர வேறு நீங்கள் இந்த ஜெர்மன் பல்ப், அதாவது இந்த ஜெர்மன் ஹெட்லைட் பல்ப்ஸ் எல்லாமே ப்ரிஃபர் பண்ணுவீங்களா அப்படிங்கிறத வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அண்ட் மெயினாக வந்து இதை நீங்கள் 2 வீலர்ஸ் யூஸ் பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். அண்டு இது எதுவுமே வந்து பிராண்ட் ப்ரொமோஷனே கிடையாது, இது சொந்த இதில் வந்து நாங்கள் எடுத்து போடுறது. ஸோ இதோட நான் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். அண்ட் அதே மாதிரி வேறு ஏதாவது எல்இடி ஹெட்லைட் பல்ப் உங்களுக்கு தெரிஞ்சது இருக்குது அப்படின்னா மறக்காமல் கமெண்ட்ஸை சொல்லுங்கள், அதையும் நான் பார்த்து படித்து தெரிஞ்சுக்கிறேன். அண்ட் இது வந்து உங்கள் எல்இடி ஹெட்லைட் சீரிஸ். ஸோ பை.